Hello students, welcome to Infotech. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NIRF ரேங்கிங்கில் 7th பிளேஸில் இருக்கிற அமிர்தா விஸ்வ வித்யாபீடமோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிடுறோம். கூகுள் வந்துட்டு அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2025 டைப் பண்ணோம். அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஃபார் 2025 இது கொடுத்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஸ்டார்ட் யுவர் அமிர்தா பிடெக் அப்ளிகேஷன் ஆகும். நேமு இதுவே நேமுங்கிறது வந்து உங்கள் 10th மார்க் ஷீட்லேயோ ஒரு 12th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் போடணும். மொபைல் நம்பர் கம்பல்சரி, இமெயில் ஐடி கம்பல்சரி, என்ன ஸ்டேட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, என்ன ஸ்டேட்டுங்கிறது நீங்கள் எந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் படிக்கிறீங்கிறது கிடையாது. நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்கிறது நீங்களோட ஹோம் டவுன் அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன ஸ்டேட்டுங்கிறது நீங்கள் தமிழ்நாடு, பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி அப்படி கொடுத்துருங்க. சிட்டி என்ன சிட்டிங்கிறது கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். சரிங்களா? ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 6 டிஜிட்டுக்கு ஓடிபி கேட்கும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டால் லாகின் ஆகிடும். லாகின் ஆனோடனே பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்தோன்னா ஓப்பன் வந்துருக்கு. பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதில் ஃபுல் நேம் உங்களோட +2 ஆர் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஃபுல் நேம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பேஸ் விட்டு டீட்டெயிலாக போட்டுருங்க. டேட் ஆஃப் பர்த் தனியாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. டேட்டு, மந்த், இயர் அந்த செக்ஷன் அந்த ஃபார்மெட்டில். ஜெண்டர் மேலா ஃபீமேலா, சோசியல் ஸ்டேட்டஸ் அது என்னங்கிறத கொடுத்துருங்க. இமெயில் அட்ரஸை போட்டு வெரிஃபைனிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபோன் நம்பர் போட்டு ஃபோன் நம்பர் டிக் ஆகிடும், வெரிஃபை ஆகிடும். ஓகேங்களா? அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த வெரிஃபை நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும். ஓகேங்களா? இந்த ஓடிபி நம்ம அதில் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மெயிலானது வெரிஃபை ஆகிடும். ஓகேங்களா? அது வரைக்கும் இது இந்த இடத்துல பெண்டிங் கார்டு இல்லைங்களா, அது மாதிரி ஒரு பெண்டிங் ஆங்கிள் தான் காமிச்சிட்ருக்கு அதில். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆதார் நம்பர். இதெல்லாம் நீங்கள் அமிர்தா எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கிறதுல கூகுள் சர்ச்சோ இல்லை யூடியூபோ நீங்கள் அதில் என்ன ஆப்ஷன்ஸோ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் போடலாம். ஆதார் நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸ்டேட்டுங்களில் தமிழ்நாடு, புதுச்சேரி, என்ன டிஸ்ட்ரிக்ட்டு நம்ம சேலம்னோட டிஸ்ட்ரிக் போட்டிருக்கோம். அட்ரஸுங்களை என்ன அட்ரஸ்ஸு அப்படின்னு கொடுத்துருங்க. சரிங்களா? அட்ரஸ் 1 அட்ரஸோ கரெக்டாக கொடுத்துருங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். இந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அதில் கொடுத்துருக்க எம்பி இப்போ வந்து ஒரு 5 MBக்குள்ளே தான் ஃபோட்டோஸ் இருக்கணும், இல்லை 50 KBக்குள்ளே தான் ஃபோட்டோஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சிக்னேச்சருக்கும் அதே தான். சிக்னேச்சரும் ஒரு 5 MBக்குள்ளே தான் சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எம்பிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் அப்லோட் பண்ணால் மட்டும் தான் உள்ளே அப்லோட் ஆகும். இல்லைன்னா அது உங்களுக்கு எரர் காமிச்சிட்டு தான் இருக்கும். நீங்கள் எத்தனை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அது சரியாக வராது. ஒன்று பிக்சல் சரியாக இருந்தால் உங்களுக்கு ஸ்டோரேஜ் அது எம்பிங்கிறது அந்த 50 KBங்கிறது ஒரு MBயாக இருக்கலாம், 1.5 MB இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோன்னா அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் அதை நீங்கள் இன்பில் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெரிஃபைங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு அந்த ஓடிபி சொன்னீங்களா, அந்த ஓடிபி போட்டு இதை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதில் இந்த டிக் வந்துச்சு. நம்பர் இந்த டிக் வந்திருக்காது, இப்போ இந்த டிக் வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன், சூஸ் த ஸ்டேட் வேர் யூ கம்ப்ளீட் +2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் தமிழ்நாடுன்னு கொடுத்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி கொடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட்டு +2 போர்டு என்ன, CBSEங்களா, ஸ்டேட் போர்டா, ஓப்பன் கேட்டிங்கன்னா ICSEயா, IGCSEயா, IB அதர்ஸா என்னங்கிறத நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இப்போ +2ல் என்ன படிக்கணும் அதை நீங்கள் 10th வரைக்கும் ஸ்டேட் போர்டில் படிச்சிக்கலாம், CBSE படிச்சிக்கலாம், 11th 12th சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ அதெல்லாம் இங்கே மென்ஷன் கிடையாது. +2ல் என்ன படிக்கணும் அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்த வாட்டி உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாம் ஓகே ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் பிடெக் வித் JEE மெயின்ஸ் 2025% அப்படின்னு இருக்கும். இங்கே அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ப்ராசஸிங் ஆகுதுங்களா. ப்ராசஸிங் ஆனதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பெண்டிங். ரீசன் என்னன்னா பேமெண்ட் நம்ம இன்னும் பே பண்ணிக்க மாட்டோம். ஸோ இங்கே பேமெண்ட் கொடுத்தோம்னா என்ன பேமெண்ட் காட்டுதோ அது வந்து UPIவோ நீங்கள் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு மூலமாக கூட பே பண்ணி நீங்கள் பே பண்ணுறாலே உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹால் டிக்கெட் ஆகட்டும், எக்ஸாமினேஷன் டேட் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு எந்த மெயில் ஐடி கொடுத்தோம் அந்த மெயில் தான் வரும். இன்கேஸ் மெயில் ஐடி தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ரிட்டன் திரும்ப மாற்ற முடியாது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அமிர்தாவில் என்ட்ரன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அமிர்தா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் SRM V8 அப்ளிகேஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்கிறது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அதையும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.